வெள்ளை பூசணிக்காய் வத்தல் செய்கிறதுக்காக ஒரு மாகாணி உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். பூசணிக்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஊற வச்சுருக்க உளுந்தோட 5 காஞ்ச மிளகா காரத்துக்காக சேர்த்துட்டு 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பூசணிக்காய் அரைச்சதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்ந்து கலந்து வச்சுக்கலாம். ஒரு வெள்ளை துணியை ஃபுல்லாக தண்ணியில் நனைச்சிட்டு அதை விரிச்சிட்டு வத்தல் போடலாம். அரைச்சி வச்சுருக்கிறத ஒரு கரண்டியில் எடுத்து வத்தலாக வைக்கலாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். இப்போ பார்த்தா இது பெருசாக தான் இருக்கும். காஞ்ச உடனே கொஞ்சம் சின்னதாகிடும். அடுத்த நாள் துணியிலேருந்து இது தனியாக வந்துடும். அதையும் அப்படியே காய வைக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் தட்டில் போட்டு காய வைக்கலாம். இன்னும் ஒரு நாள் கூட காய வச்சு நல்லா எடுத்து வைக்கலாம். இதை ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படக்குள்ளே எண்ணெயில் பொரித்து அப்படியேவும் சாப்பிடலாம். சாம்பார் சாதத்துக்கு, அப்படி இல்லைன்னா வத்த குழம்பு வச்சோம்னா வத்த குழம்புல போட்டு சாப்பிடலாம்.